குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய 2025 மே மாதம் 15ஆம் தேதி விடிய காலையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கும் இந்த மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறாரு. காலபுருஷனுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல வீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் வீரத்துக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கவிதை எழுதுகிறவங்க, கதையாசிரியர்கள், பாடல் பாடுறவங்க, இசையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தா பிரயாணத்து மூலயமா, அதாவது அவங்களுடைய டூரிசம்னாலேயே அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குரு 3ஆம் இடத்துலேருந்து காலபுருஷனுடைய 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. இந்த அமைப்பு படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை துலாம்ங்கிற இடத்துல விழுறதால கலைத்துறையினால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். புதிய திரைப்படங்கள், புதிய கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டில் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீடான தனுசில் குரு பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடு ஸ்தலங்கள் மேலே நிறைய ஆர்வமும் நிறைய பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செய்வாங்க. குருவுடைய பார்வை 11ஆம் இடத்தில் விழுறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு சுபத்துவம் அடைகிறாரு. அதே போல் லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும். பெரும்பாலானவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ், அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகளும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு இருக்கும், அதாவது குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உடனுக்குடன் வரும். அதே போல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்ஸ்க்கெலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. தனுராசி, காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுராசி. தனுராசிக்கு இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்துல வர்றது ரொம்ப சிறப்பான யோகம் அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் கடன், நோய் மற்றும் எதிரிகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய குரு இனி 7ஆம் இடத்துல வந்து நல்ல சுப பலன்களை கொடுப்பார். 7ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய சொந்த வீடான இந்த தனுசையை நேராக பார்க்கறதால தன்னம்பிக்கை, தைரியம்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதனால் ஏற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள், வியாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுபோல் கணவன் மனைவி இடையே நல்ல அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய சூழலும், காதல் திருமணம் கைகூடக்கூடிய யோகம்லாம் கூட சில பேருக்கு இருக்கும். அதுபோல் பிறந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பும், மறுமணம் பார்க்குறவங்களுக்கு கூட நிறைய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. நண்பர்கள் கூட நல்ல ஒற்றுமை ஏற்படும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே கூட கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும். இப்படி 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவால் நிறைய சுப பலன்கள் ஏற்படும். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசியின் 11ஆம் இடத்தையும், நேர் பார்வையாக ராசியையும், 9ஆம் பார்வையாக ராசியின் 3ஆம் இடத்தையும் பார்க்குறதால இந்த இடங்கள்லாம் அதிக சுபத்துவம் அடைகிறது. லாபத்தை பார்க்கறதாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான லாபத்தை கொடுத்துரும்னே சொல்லலாம். பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல பொருளாதார மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பிஸ்னஸில் நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய சூழல், குறிப்பாக கலைத்துறையில் நிறைய பேருக்கு சாதனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு அதற்கு உண்டான அங்கீகாரமும் பணவரவும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பொருளாதாரத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் குறிப்பாக கலைஞர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது சொந்த முயற்சியில் வெற்றி அடைகிறவங்க, தனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்க, ஒரு நடிகைகளாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரைட்டராக இருக்கலாம், இல்லைனா ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கலாம். இப்படி யாரெல்லாம் வந்து தன்னுடைய சுய டேலண்ட்டை மூலியமாக முன்னுக்கு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுபோல் இந்த ராசியில் கூட வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய, சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். அதுபோல் பெரியவர்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தாலே கோல்டு, சில்வர் அது போன்ற ஆர்னமெண்ட்ஸை சேல் பண்ணக்கூடிய ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்குறாங்க, அதுபோல் அடகு கடைகள் நடத்துகிறவங்க, இவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல பிஸ்னஸ் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல லாபகரமாக இருக்கும்.
ஒரு சிலருக்கு சோஷியல் மீடியாவில் வெற்றி கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கடுத்தது குருவின் நேர் பார்வை இந்த ராசி மேலே விழுறதால உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் தெம்பும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் இளைஞர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆற்றல், தன்னுடைய ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இதனால் வரைக்கும் தன்கிட்ட இருந்த திறமைகளை மற்றவங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய சூழலாம் இனிமேல் தான் உங்களுக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது. குருவின் 9ஆம் பார்வை ராசி 3ஆம் இடத்துல வருவதால் கலைஞர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அதுபோல் ஒரு சிலருக்கு குறுகிய பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ குலதெய்வ வழிபாட்டுக்காகவோ இல்லைன்னா ஒரு சின்ன ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் மூலியமாக நல்ல வெற்றி அடைவாங்க. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்க்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனுராசிக்கு நல்ல லாபகரமான ஒரு காலகட்டம். அதுபோல் கணவன் மனைவி கூட நல்லா அன்பும் ஒற்றுமை மேலோங்கும். நண்பர்கள் மூலமா நிறைய ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தனுராசிக்கு இந்த குரு பயிற்சியில் சுமார் 90% நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தனுராசி அப்படின்னு சொன்னாலே மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் தனுராசி. அதில் கேத்துவுடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 90% நல்ல பலனும், சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% நல்ல பலனும், சூரியனுடைய உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85% நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.